அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஊழியர்களுக்கான 18 மாதத்திற்கான டிஏ அரியர் தொகையை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஏ இந்த அரியர் தொகையை குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறித்த ஒரு செய்தியாக இது வெளிவந்திருக்கு. இது என்ன தகவல், இதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அகவிலைப்படி அதிகரிப்பு மற்றும் அகவிலைப்படி அரியர் தொகை ஆகியவற்றில் சமீபத்திய ஒரு அப்டேட்டாக காத்திருக்கக்கூடியது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவும் இது இருக்குது. விரைவில் ஊழியர்களோட வங்கி கணக்கில் ஒரு மிகப்பெரிய தொகை வரவு வைக்கப்படும். இதில் அகவிலைப்படி அதிகரிப்பு தொகை மற்றும் 18 மாத அகவிலைப்படி அரியர் தொகையின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அகவிலைப்படி அதிகரிப்புக்கான அறிவிப்பு மார்ச் மாதம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிற நிலையில் அதில் ஓரளவு இப்போ தெளிவு கிடச்சிருக்கு. 18 மாத அரியர் தொகை குறித்த குழப்பம் இன்னும் இருக்குது. இந்நிலையில் இது தொடர்பாக தற்போது வந்துள்ள ஒரு புதுப்பிப்பு செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கும் கொரோனா பெருந்தொற்றின் போது முடக்கப்பட்ட அகவிலைப்படி அரியர் தொகையினை விரைவில் பெற உள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிச்சிட்டு வராங்க. இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கடிதத்தில் பாரதிய பிரக்ஷா மஸ்தூர் அந்த சங்கத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் முகேஷ் சிங் அகவிலைப்படி முடக்கப்பட்ட காலத்திற்காக, அதாவது 18 மாதம் காலத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையினை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. கொரோனா பெருந்தொற்றின் போது உலகம் முழுவதும் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. அப்போது நலிந்த மற்றும் தேவைகளில் இருந்த மக்களுக்கான செலவுகளை செய்யவும், அப்போது உருவான அசாதாரண நிலையை சமாளிக்கவும் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி முடக்கப்பட்டு அந்த தொகை இந்த பணிகளுக்காக செலவிடப்பட்டது. 2020 ஜனவரி முதல் 21 ஜூன் வரை ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படவில்லை. இந்த நிலைமை சற்று சரியானதுடன் முடக்கம் நீக்கப்பட்டது. எனினும் அகவிலைப்படி நிறுத்தப்பட்ட 18 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. இதை வழங்க வேண்டும் என ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. தற்போது இது குறித்த ஒரு நல்ல செய்தி முடிவெடுக்கலாம் என வட்டாரங்கள் கூறப்படுது. தேர்தல் நெருங்கி இருக்கிற நிலையில் இது குறித்த ஒரு செய்தி கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். மக்களவை தேர்தல்